காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சிலர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று டிசம்பர் 3ஆம் தேதிக்கு முன்னதாக பேசி வந்த நிலையில் கனிமொழி எம்பி ராகுல் காந்தியை சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பாகவும் சில விஷயங்களையும் திமுகவுடைய நிலைப்பாடு தொடர்பாக தெளிவுபடுத்தி வந்தார். இந்த நிலையில் நேற்று திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக குழு அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்திய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி தொடரும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, இது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும், எனக்கும் ராகுல் காந்திக்கும் இடையில் ஒரு சகோதரத்துவ உணர்வு இருக்கிறது, ஒரு நட்பு நீண்டகால உறவு என்பது இருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் திமுக கூட்டணியை பிரிப்பதற்கு ஒரு சிலர் சதி செய்கிறார்கள், அந்த சதி நிறைவேறாது, இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 22ஆம் தேதி இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை திமுக தற்போது ஒரு வெளிப்படையாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த தெளிவின் மூலமாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் டெல்லிக்கு சென்று திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு ஒரு தெளிவு, ஒரு அமைதி என்பது ஏற்பட்டது. அதில் குறிப்பாக கடந்த காலங்களில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எத்தனை இடங்கள் என்பதை போன்ற கருத்துக்களை முன்வைத்த நிலையில் அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த மாற்று கருத்து என்பது குறைந்து விட்டது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கிளாரிட்டியை கொடுத்திருக்காரு. தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருமிகு லட்சுமி நம்முடன் இணைகிறார். லட்சுமி, இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்றத திமுக ஒத்துக்கிட்டதா சரி, காங்கிரஸும் ஒத்துக்கட்சி அப்படின்றத எப்படி சொல்றாரு, அது காங்கிரஸ்க்கும் தெரியும் அப்படின்றத எப்படி சொல்றாரு? அதாவது டிஎம்கேவோட லாங் ஸ்டாண்டிங் பாலிசி அது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா அவங்க மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதுதான் திமுகவுடைய லாங் ஸ்டாண்டிங் பாலிசி. இந்த அடிப்படையில தான் கடந்த காலங்கள்லயும் அவங்களோட கவர்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2006 நமக்கு கண் முன்னாலே இருக்கக்கூடிய உதாரணம். அப்ப மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலுமே கூட வெளியில இருந்து தான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அதிகாரத்துல அவங்களுக்கு பங்கு கொடுக்கப்படல, அவங்க அதை எடுத்துக்கவும் இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அந்த நேரத்துல அந்த அதிகாரத்துல பங்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கலாம், நம்ம அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு எண்ணம் கூட இருக்கிறது. இருந்தாலுமே கூட இப்போ கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை நேரடியாக சந்தித்த போது இந்த இது குறித்து எல்லாமே விவாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டத்திலுமே அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் அவங்க ரொம்ப தெளிவாகவே காங்கிரஸ்க்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது அவங்க ஒருவேளை லோக்கல் பாடியில அவங்களுக்கு அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். இன்னொன்னு பைனரி எலெக்ஷன்ஸ் இப்ப வரப்போகுது, அதாவது ஏப்ரல்ல டியூ நமக்கு 4 இடங்கள் திமுகவுக்கு இருக்கு. அப்ப அந்த 4 இடங்கள்ல ஏதாவது 1, 2 கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கலாம். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தா கூட அது அவங்களுக்கு 26 எலெக்ஷனுக்கு இந்த கூட்டணிக்கு அது ஒரு எலிவேஷனை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஒரு எலிவேஷனை கொடுக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்தது, அதற்கு பிறகு மாணிக்கம் தாகூருடைய சமூக வலைதளங்கள் அவர் வெளியிட்ட பதிவுகள், அதற்கு பிறகு ஜோதிமணி அவர்கள் பேசியது, மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் பேசியது, திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசியது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது காங்கிரஸ் அவர்களுடைய எண்ணிக்கையை, அதாவது கடந்த 2021 தேர்தலை விட இந்த முறை எண்ணிக்கையை அதிகரிக்க சொல்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் திமுக இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன் சொன்னா அதை அதிகாரத்தில் பங்குங்கிற வரைக்கும் கொண்டு போய் காங்கிரஸ் நிறுத்தி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சிஎம் இன்னொன்னு கூட சொல்லியிருக்காரு, மீடியாக்கள்ல வரக்கூடியதுதான், அப்படி எதுவுமே இல்ல, அலையன்ஸ் இன்டாக்டா தான் இருக்கு. அலையன்ஸ் இன்டாக்டா தான் இருக்கு, அலையன்ஸை பத்தின குவெஸ்டின் இங்க எதுவுமே இல்லை. காங்கிரஸ் வெளியில போகுமான்ற கேள்வியே இங்க இல்ல. ஏன்னா காங்கிரஸும் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார்கள், நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம்னு. கனிமொழியும் நேற்று சொல்லியிருந்தாங்க, இந்த கூட்டணியில தான் இருக்காங்க, தலைவர்கள் பேசி முடிவு செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி இருக்கு. ஏன் காங்கிரஸ் அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கேட்கிறது, அல்லது இங்க எங்க கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு. கூட்டணியில தான் நீடிக்கிறாங்க. 2019 தேர்தலில் என்ன இடங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே இடங்கள் தான் 2024லயும் கொடுக்கப்பட்டது. அப்படி பார்த்தா இப்ப அதே மாதிரியான எண்ணிக்கை 21 என்ன ஃபார்முலா இருந்ததோ அதே தானே 26லயும் அதே ஃபார்முலாவை தானே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வருது.
இந்த கேள்விகளுக்கு எல்லாமே விடை வந்து வெகு சீக்கிரத்துல நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா காங்கிரஸ்னுடைய கடுமையான பிரஷருக்கு பிறகுதான் நேற்றைக்கு திமுக தரப்பிலிருந்து அந்த அறிக்கை வெளியானதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவங்க எலெக்ஷனுக்கு எப்படி தயாராகிறோங்கிறத சொல்லிட்டு கீழே வந்து ஒரு வரி மட்டும் அதுல சேர்த்துருந்தோம். நாங்க வந்து குழு அமைக்கிறோம், அது வந்து குழு வந்து 22ஆம் தேதி அமைக்கப்படும். குழு அமைக்கிறோங்கிறது அமைக்க போறாங்கன்றது தெரியும். ஆனா அந்த அமைக்கிறதுக்கான தேதியை வந்து முன்கூட்டியே வெளியிட வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றதுதான் இங்க கேள்வி. இப்போ காங்கிரஸ் வந்து அவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு லட்சுமி. அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். ஆட்சி